பாய் வீட்டு நெய் சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி 400 கிராம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். தாளிக்க குக்கரில் எண்ணெய் சேர்த்துடலாம். பிரியாணி இலை 1/2 டீஸ்பூன், சோம்பு, பட்டை, கிராம் 3, ஏலக்காய் 2, கல்பாசி பூ. பெரிய வெங்காயம் 1 கப் 3 எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம். 3 பச்சை மிளகாய், முந்திரி 15 நல்லா வதக்கிடலாம். ஆயிலே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நெய் ஒரு 1/4 கப் சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அலசி வச்சிருந்த ஜீரக சம்பா அரிசியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். 2 கப் அரிசி சேர்த்துருக்கோம். 4 கப் தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 விசில் விட்டுடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு சோயா கிரேவி செஞ்சிடலாம். 200 கிராம் சோயா எடுத்துருக்க தண்ணியில் ஊற விட்டுடலாம். வதக்கி அரைக்க எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஏலக்காய் 1, பட்டை, கிராம் 2, பெரிய வெங்காயம் 3, மீடியம் சைஸ் தக்காளி 3, முந்திரி ஒரு 7. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம். ஆற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். தாளிக்க எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, பூ, கட் பண்ணிய பெரிய வெங்காயம் 2. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வதக்கிடலாம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். சோயாவை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துடலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம். அரைத்த பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசால் கூடவே இந்த சோயாவை நல்லா வேக விடலாம். வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாய் விட்டு நெய் சாதம் சோயா கிரேவி. இதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம்.